பொதுமக்கள் கவனத்திற்கு தமிழக அரசு, தமிழக மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நல சுகாதாரத்துறை ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தாங்க. இந்தியாவில் மூளைச்சாவு ஏற்பட்டு உடல் உறுப்பு தானத்தில் தமிழ்நாடு அரசு முதல் மாநிலமாக இருக்கிறது. ஏற்கனவே அரசு மருத்துவமனையில் உடல்நிலை பாதிக்கப்பட்டு பெட்ல அட்மிஷன் இருப்பாங்க. கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்க, ஹார்ட் ஃபெயிலியர் ஆனவங்க, லிவர் ஃபெயிலியர் ஆனவங்க, கண் பார்வை இழந்தவர்கள் ஏற்கனவே அரசு மருத்துவமனையில் உடல்நிலை பாதிக்கப்பட்டு பெட்ல இருப்பாங்க. இந்த மூளைச்சாவு ஏற்பட்டவருடைய குடும்பத்தார் அனுமதியுடன் உடல் உறுப்பு தானம் செய்ய முன்வந்தால் மூளைச்சாவு ஏற்பட்டவருடைய உடலில் இருந்து ஆபரேஷன் மூலியமாக கிட்னி, லிவர், ஹார்ட், கண்ணு ஆபரேஷன் மூலியமாக டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஏற்கனவே அரசு மருத்துவமனையில் உடல்நிலை பாதிக்கப்பட்டு பெட்ல இருக்கிறவங்களுக்கு பிறகுனால் 4 பேர் உயிர்களை காப்பாற்றி விடலாம் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இந்த மூளைச்சாவு ஏற்பட்டவுடைய இறுதி சடங்கு தமிழக அரசு ஏற்று நடக்கும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. தானாக முன் வந்து உடல் உறுப்பு தானம் பதிவு செய்ய ஜெனரல் மெடிசன் பொது மருத்துவத்துறை 9 நம்பர் ஓபி மருத்துவர்களை அணுகி உடல் உறுப்பு தானம் பதிவு செய்து கொள்ளலாம். தானாக முன் வந்து கண் தானம் பதிவு செய்ய ஐ டிபார்ட்மெண்ட் 10 நம்பர் ஓபி கண்துறை மருத்துவர்களை அணுகி கண் தானம் பதிவு செய்து கொள்ளலாம். தானாக முன் வந்து ரத்த தானம் பதிவு செய்ய பிளட் பேங்க் ரத்தத்துறை வங்கி மருத்துவர்களை அணுகி ரத்த தானம் பதிவு செய்து கொள்ளலாம். மருத்துவமனைக்கு வரும் பொதுமக்கள் அனைவரும் முக கவசம் அணிய வேண்டும். பிளாஸ்டிக் கவர் மருத்துவமனைக்குள் எடுத்து செல்ல தமிழ்நாடு அரசு தடை செய்துள்ளது. மருத்துவமனைக்குள் பொதுமக்கள் உள்ள வரும்போது மருத்துவமனையினுடைய செக்யூரிட்டி ஆபீசர்கள் என்ன சொல்றாங்கன்னு அதை பொதுமக்கள் கவனத்துடன் கேட்க வேண்டும். அதன்படி பொதுமக்கள் நடந்து கொள்ள வேண்டும். இது தமிழ்நாடு அரசு மருத்துவமனை, அரசு பொது மருத்துவமனை. துறை வாரியாக மருத்துவர்களை, செவிலியர்களை பொதுமக்கள் சந்திக்கும் போது அந்த துறையினுடைய மருத்துவர்கள், செவிலியர்கள் என்ன சொல்றாங்கன்றது அதை பொதுமக்கள் கவனத்துடன் கேட்க வேண்டும். அதன்படி பொதுமக்கள் நடந்து கொள்ள வேண்டும். இது தமிழ்நாடு அரசு மருத்துவமனை, அரசு பொது மருத்துவமனை எல்லாம் இலவசமாக வழங்கப்படுகிறது. அதை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு தமிழ்நாடு அரசு சார்பாக வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சார்பாக டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்யூனிட்டி மெடிசன் சார்பாக பொதுமக்களுக்கு அன்போடு பண்போடு கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறோம். துறை வாரியாக மருத்துவர்களை, செவிலியர்களை பொதுமக்கள் சந்திக்கும் போது அந்தந்த துறையினுடைய மருத்துவர்கள், செவிலியர்கள் என்ன சொல்றாங்கன்றது அதை பொதுமக்கள் கவனத்துடன் கேட்க வேண்டும். அதன்படி பொதுமக்கள் நடந்து கொள்ள வேண்டும். இது தமிழ்நாடு அரசு மருத்துவமனை, அரசு பொது மருத்துவமனை எல்லாம் இலவசமாக வழங்கப்படுகிறது. அதை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு தமிழ்நாடு அரசு சார்பாக வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சார்பாக டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்யூனிட்டி மெடிசன் சமூக நலத்துறை சார்பாக பொதுமக்களுக்கு அன்போடு பண்போடு கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறோம்.